ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, போன வருஷம் நவம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல நம்ம சொனிஜே சேனல்ல நட்டோ ஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல? அப்புறம் என்ன கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த பட்டு லத்திய திங்கிறியா? இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. சரி, நாமளுமே ஒரு சின்ன பிரேக்கா தான் இருக்க முடியும் நினைச்சு கொண்டு இருந்தா, இப்போ 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மந்த்துமே ஸ்டார்ட் ஆக போது இன்னுமே நம்ம நட்டோ ஷிப்டனை நம்ம சொனிஜே சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. சரி, எப்பதான் இந்த நட்டோ ஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நாமளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கே, இப்போ மார்ச் 31ஆம் தேதியிலேருந்து நைட்டு 10 மணிக்கு நம்ம நட்டோ ஷிப்டனை நம்ம சொனிஜே சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. முக்கியமா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம நட்டோ ஷிப்டனை திருப்பி முதலேருந்து தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. No words. Crying is only coming. இது மட்டும் இல்லாம நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியை ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து இரவு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். போன வருஷம் நவம்பர் மந்த்ல ஸ்டாப் பண்ணின எபிசோடுக்கு பிறகு அடுத்த எபிசோட் எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மே மந்த்ல நம்ம நட்டோ ஷிப்டனை 221 எபிசோடுக்கு பிறகு டெலிகாஸ்ட் பண்ணதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து நம்ம ஜேஜேகே அனிமியை இரவு 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த ஜேஜேகே அனிமில சீசன் 1 சீசன் 2ல மொத்தமாவே 47 எபிசோட் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 எபிசோட் படி டெலிகாஸ்ட் பண்ணாலே ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே மொத்த எபிசோடையுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா நம்ம நட்டோ ஷிப்டனை நம்ம சொனிஜேல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புமே இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம மே மந்த்ல இந்த நட்டோ ஷிப்டனை நம்ம சொனிஜேல தமிழ் டப்பிங்ல பாக்குற மாதிரியும் இருக்க போகுது. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். ஆனா இங்க ஒரு சிக்கல் ஒன்றுமே இருக்குது. அது என்னன்னா, நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட ரீட் அப்புமே நம்ம சொனிஜேல தான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு இன்னும் தெரியாம இருக்குது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா முக்கியமா நம்ம சொனிஜே சேனல்ல எதுக்கு இந்த ஜேஜேகே மற்றும் டாக்டர் ஸ்டோன் அனிமி டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இது ஏற்கனவே நம்ம கிரஞ்சிரோல தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்குது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இவங்க திருப்பி ரீட் அப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சோ அதுவுமே எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருப்பாங்கன்னே தெரியல. சோலி முடிச்சு. முக்கியமா இப்ப ஐபிஎல்லுமே ஸ்டார்ட் ஆகி இருக்கிறதால நம்ம நட்டோ ஷிப்டனை இப்ப டெலிகாஸ்ட் பண்ணா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கான டிஆர்பியுமே குறையறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதனாலயுமே இவங்க மே மந்த்ல இந்த நட்டோ ஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்றதுக்கான அதிக வாய்ப்புமே இருக்குது. வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கோச்சிக்கிட்டு உன்னை விட்டுட்டு அனுப்பிடுவேன். சரிதா? நாக்கறியா இருந்துக்கணும். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்குமே நமக்கு மோட்டிவாவே இருக்கும். உங்க எல்லாரோட ஆதரவுக்கு நன்றி. அவங்க பெருக்கிற ஆயாங்கடா. ஆயா வரதா என்ன பாயா வரதா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க.